வெளிப்படுத்துதல் வசனமாக 7 முழக்கங்கள். மே 21. நிறைவேறிய ரகசியம். ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிறபோது தேவ ரகசியம் நிறைவேறும். வெளிப்படுத்துதல் 10:6. நேற்றைய வசனம் நியாய விசாரணை தொடங்குகிற காலம் பற்றி குறிப்பிட்டது. அது 1844 தொடங்கியதென பார்த்தோம். நியாய விசாரணையின் இந்த பகுதி கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு தொடங்கியது. எனவே இது அநேகமாக வருகைக்கு முந்தைய நியாய தீர்ப்பு அல்லது விசாரணை என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய வசனத்தில் 7வது எக்காலத்தின் காலகட்டத்தை சற்று பார்ப்போம். 6வது எக்காலம் ஒன்றின் தொடக்கத்தை குறிக்கிற அதே வேளையில் 7வது எக்காலம் தேவனுடைய இரகசியத்தின் முடிவை குறிக்கிறது. இந்த அருமையான இரகசியமானது மனுக்குலத்தார் அனைவருக்காகவும் கிறிஸ்து போட்டிருந்த அருமையான ரட்சிப்பின் திட்டத்தின் கூட்டுத்தொகையாகும். அதன்படி நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் அவருடைய சாயலில் முழுமையாக மீண்டும் உருவாக்கப்பட முடியும். அதேபோல் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட முடியும். 1 தீமோத்தேயு 3:16. இவையே இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதாகும். கொலோசேயர் 1:27. அதாவது 6வது எக்காலத்தில் தொடங்கின நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வெளிப்படுத்துதல் 14:7 முடிவதை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது. நாம் 6ஆம் எக்காலத்தின் காலத்தில் வாழ்கிறோம். இக்காலத்தில் பூமி முழுவதற்கும் நியாயாதிபதியானவர் நியாய சங்கத்தை கூட்டி பதிவேடுகளை திறந்து தானியேல் 7:9 மற்றும் 10 ஒவ்வொரு கிரியையையும் நியாயத்திலே கொண்டு வருவார். பிரசங்கி 12:14. இந்த வேளையில்தான் ஒவ்வொரு வழக்கம் அது நன்மையானாலும் தீமையானாலும் தீர்மானிக்கப்படுகிறது. தேவ ரகசியம் உங்களுக்கு நிறைவேறிவிட்டதா என்கிற கேள்விக்கு இறுதியாக பதில் கிடைக்கிறது. காலம் சமீபமாய் இருக்கிறது. வெளிப்படுத்துதல் 1:3. ஆனால் அந்த வேளை வெளிப்படுத்துதல் 14:7 சம்பந்தப்பட்ட இன்னும் சில விஷயங்கள் மீதமுள்ளது. அதிகம் இல்லை என்றாலும் இன்னும் சில நாட்கள் மீதமுள்ளன. அதிகாரம் 10:6. தேவன் ஏன் இதை வலியுறுத்தி காட்டுகிறார்? ஏனென்றால் தம்மால் இயன்ற ஒவ்வொருவரையும் ரட்சிக்க அவர் விரும்புகிறார். இந்த இறுதி நாட்களில் நமக்கான எக்கால அழைப்பு என்ன? நடுராத்திரியின் அழைப்பு ஆரம்ப கால அட்வென்டிஸ்டுகளுக்குள்ளே கொடுக்கப்பட்டு விட்டது என்றால் நமக்கு அந்த அழைப்பு எவ்வளவு தீவிரமாக கொடுக்கப்பட வேண்டும்? கிறிஸ்துவின் வருகைக்கு முன் இன்னும் குறைவான நேரமே உள்ளது. அதை தவிர இனி நிறைவேற்ற எதுவும் இல்லை. விசுவாசிகளுக்கான கட்டளை தெளிவாக உள்ளது. ஒவ்வொருவரும் இயேசுவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நித்திய சுவிசேஷத்தை அதிகாரம் 14:6 உலகிற்கு சொல்ல வேண்டும். கர்த்தராகிய இயேசுவே, நீர் திரும்பி வர வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவுக்கு விரும்புகிறோமோ அவ்வளவுக்கு தேவனுடைய ரகசியம் சீக்கிரம் நிறைவேறும்படிக்கு தொலைந்து போனோர் மீதான உம்முடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதிக ஆராய்ச்சிக்கு ஆமோஸ் 3:7, அப்போஸ்தலர் 3:21, எபேசியர் 3:3 முடிய. ஆமேன்.